அனைவருக்கும் வணக்கம். நமது எழுத்தாளர் சங்கத்தினுடைய கவியரங்கத்தினுடைய அமர்வு ஒன்றில் அணி ஒன்று மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது. உள்ளபடியே இந்த கருத்துக்களை மிகுந்த ஆவலோடு கேட்க வேண்டும் என்ற எண்ணம், அற்புதமான ஒரு தலைப்பு, நல்ல ஒரு சமூக சிந்தனை. அம்மாவினுடைய அந்த இறுதி வரிகள் உண்மையிலேயே நெஞ்சை நெகிழச் செய்தது. சமூகத்தினுடைய அவசியமான ஆக்கப்பூர்வமான காலத்தின் தேவையான கருத்து இது என்ற அடிப்படையில் நல்லதொரு தலைப்பை நாங்களும் தேர்ந்தெடுத்தோம். அதற்கு மிகச் சிறப்பான முறையில் வருகை தந்து அனைவரும் பெருந்திரளாக வருகை தந்திருப்பது, இன்னும் சொல்ல போனால் பல மேடைகளில் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை கண்ட தடம் பதித்த அத்தனை ஆளுமைகளும் கவிதை வாசிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்தவுடன் உடனடியாக வருகை தந்து இந்த நல்லதொரு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வளர்ந்த தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அமர்வை மிகச் சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்துக் கொண்டிருப்பவர் மதிப்பிற்குரிய தோழி பேச்சாளர் ராஜ்ய ஐஸ்வர்யா. இவர் கோபி பகுதியில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று பள்ளி கல்லூரி மட்டுமல்ல திருவிழா காலங்களிலும் பல்வேறு நிகழ்வுகளில் அவருடைய விளம்பர வர்ணனைகளும் காம்பியரிங் ஆக்ட் போன்ற பணிகளும் மிக செவ்வனை செய்து வருகிறார்கள். கடந்த காலத்தில் நம்முடைய நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு செய்ததன் பேரில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இம்முறையும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வளரும் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அமர்வு ஒன்றுக்கான மரியாதை செய்தல். அணியினுடைய தலைவர் முனைவர் ப. ஆனந்தி, இணை பேராசிரியர், கொங்கு பொறியியல் கல்லூரி, பெருந்துறை அவர்களுக்கு நாதன் ரகுநாதன் ஐயா அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது முனைவர் ப. ஆனந்தி, இணை பேராசிரியர், கொங்கு பொறியியல் கல்லூரி, பெருந்துறை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து அவருக்கு சான்றிதழ் மற்றும் ஷீல்டு நினைவு பரிசாக கொடுத்து மகிழ்கிறோம்.